Exercise 3.2 third sum. What must be the radius of the circular running path around which an athlete must run 5 times in order to describe 1 kilometer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஆத்லெட்டு ஒரு சர்க்குலர் பாத்தை ரன் பண்ணி வராரு, சர்க்குலர் பாத்தில் ரன் பண்ணி வராரு. அதை எத்தனை தடவை ரன் பண்ணுறாரு அப்படின்னா, எத்தனை தடவை ஓடி வராரு, சுற்றி வராரு அப்படின்னா 5 தடவை சுற்றி வராரு. அவர் 5 தடவை சுற்றி வரும்போது அவர் எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் பண்ணுறாரு, 1 கிலோமீட்டர். அந்த சர்க்கிளை 5 தடவை சுற்றினா எத்தனை கிலோமீட்டர் கிடைக்குது, 1 கிலோமீட்டர் கிடைக்குது. ஓகேவா? அப்படின்னா அந்த சர்க்கிளினுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அத்லெட் கவர்ஸ் 1 கிலோமீட்டர். அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க, 1 கிலோமீட்டர். அந்த சர்க்குலர் பாத்தை எத்தனை தடவை அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, சர்க்குலர் பாத் வந்து 5 டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்னது, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடைக்கிது. அது சர்க்குலர் பாத்துங்கிறதுனால அதை சுற்றி ஓடுறாங்க அப்படின்னா என்னது, அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸை கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த சர்க்கிளினுடைய சர்க்கம்ஃபரன்ஸை கவர் பண்ணுறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்னது, 2πr. ஓகேவா? 5 டைம்ஸு அந்த சர்க்கிளை சுற்றி வந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், 1 கிலோமீட்டர். இதை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்க, 1000 மீட்டர். ஓகேவா? 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இப்போ நம்மளை அங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸு கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். இது எல்லாமே என்னது, டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? 1 டிவைடட் பை 5 2 சார் 10ன்னு எழுதிங்க, பை. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 10. அந்த பையும் கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 100 டிவைடட் பை பை. பையோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 22/7ன்னு தெரியும். ஓகேவா? இந்த 7 அப்படியே ரெசிப்ரோக்கெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. 7 × 100 700ன்னு கிடைக்கும், டிவைடட் பை 22. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அது 350 ஆகிடும். இப்போ 350 டிவைடட் பை 11 இருக்குது. ஸோ 11 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 3 11s 33, பேலன்ஸு 2 இருக்கும். ஸோ 20ன்னு இருக்குது, 1 11s 11, 20 11 பேலன்ஸ் 9 கிடைக்கும். 8 11s பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கங்க. அப்போ 8 11s 88 கிடைக்கும். அப்புறம் நம்ம அதை அப்படியே வரிசையில் ஒரு 2 3 டிஜிட்டுக்கு நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப அதிக டிஜிட்ஸ்க்கு சால்வ் பண்ண வேண்டாம். ஒரு 2 டிஜிட்டுக்கு 3 டிஜிட் சால்வ் பண்ணோம்னா அந்த 3ஆவது டிஜிட் வந்து கிரேட்டர் தென் 5ஆக இருந்ததுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 31 கிடச்சிச்சு. பேலன்ஸ் வந்து என்னது, 90 இருந்திருக்கும். ஸோ 8 11s 88, பேலன்ஸு 2 இருந்திருக்கும். ஸோ எகெயின் 1 11s 11, பேலன்ஸு நம்மளுக்கு 9 இருக்கும். ஸோ எகெயின் வந்து 8 11s 88. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3ஆவது டிஜிட் வந்து கிரேட்டர் தென் 5ஆக இருக்கிறதுனால நம்ம ஒரு நம்பர் முன்னாடி இங்கே முன்னாடி இருக்கிற நம்பரோட ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 31.82 மீட்டர்ஸ். ஓகேவா? ரேடியஸ் வந்து 31.82 மீட்டர்ஸ். நம்ம அவங்க சுற்றி வர சர்க்குலர் பார்த்துருக்கு இல்லையா, அதனுடைய ரேடியஸ் வந்து 31.82 மீட்டர்ஸ். ஓகேவா?